தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா திருப்பனந்தலை ஒன்றியம் பந்தநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசடி கிராமத்தில் தங்கராசு என்கின்ற ஒரு ஓட்டுநர், அவருடைய மகள், இரண்டாவது மகள் தர்ஷிகா, அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் இருந்து பந்தநல்லூர் மருத்துவமனையில் பார்த்தோம். அது பார்த்தபோது இங்கே பார்க்க முடியாது, மயிலாடுதுறை போங்கன்னாங்க. மயிலாடுதுறையில் பார்க்க முடியாதுன்னு திருவாரூர் மெடிக்கல் கொண்டு போயிட்டாங்க. விடிய காலையில் இறந்து போச்சு அந்த பாப்பா. உடனே அங்கேருந்து 108 கொண்டு வந்துட்டோம். 108 கொண்டு வந்து இன்றைக்கி நேற்று காலையில் ஒரு 2 மணி 2-3 மணிக்குள்ளே அடக்கம் பண்ணியாச்சுங்க. அடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா ஊருக்கு போயிட்டோம். கூடுதலாக உடம்பாலும் தெளிச்சாச்சு. எங்கள் கிராமத்து முறைப்படி உடம்பாலும் தெளிச்சாச்சு. போன பிறகு விடிய காலையில் வர்றபோது, விடிய காலையில் வந்து ஒரு 6 மணி 7 மணி பார்க்குற போது குழி நோண்டிருக்கு, ஒரு 3 அடி ஆழம். உடனே எல்லாம் பதட்டமாகி குழிக்கு வந்து பார்த்தா துணி மட்டும்தான் தெரியுது. அப்போ துணி தெரிஞ்ச பிறகு எங்களுக்கு சந்தேகம். உடனே காவல் நிலையத்துக்கு ஃபோன் அடித்தோம். இது போல் நேற்று அடக்கம் பண்ணோம், இன்றைக்கி இது போல் இருக்குது, யார் செஞ்சா என்ன செஞ்சான்னு தெரியல, இது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ரெவன்யூலேருந்து வந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, தாசில்தார் தான் வரணுன்னாங்க. தாசில்தார், பந்தநல்லூர் போலீஸ், மற்றபடி எல்லோரும் வந்து கிட்ட நின்று இப்போ அந்த புதைச்ச இடத்துல கூடுதலாக நோண்டி பிரேதம் இருக்கா இல்லையா, இந்த பாப்பா புதைச்சது பாப்பா இருக்காளா இல்லையான்னு பார்த்தாங்க. எல்லோரும் முன்னே அவங்க உறவினர்கள், அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, மச்சான், மாமா எல்லோரும் முன்னிலையிலும் பார்த்தாங்க. மற்றும் ஊர் கிராமவாசிகள் மத்தியிலும் பார்த்தாங்க. அது எப்படி புதைக்கப்பட்டிருந்தோ அப்படியே இருந்துச்சு, எந்த சிராய்ப்பும் இல்லை. அதனால் ஊருக்காரவங்க உறவினர்கள் வந்து சம்மதத்தோடு அதை திரும்பவும் நாங்கள் வந்து புதைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இது சம்மந்தமாக மேல் நடவடிக்கை தேவையில்லை. ஆனால் ஒரு கோரிக்கை பந்தநல்லூர் காவல் நிலையத்துக்கும் மற்றபடி தாசில்தாருக்கும், இதுபோல் சம்பவம் எந்த கிராமத்தில் நடக்கக்கூடாது. கூடுதலாக இது செஞ்சது யாருங்கிறத காலதாமதமானாலும் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை கட்டாயமாக அவங்க வந்து என்ன செய்யணுங்க, கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக சமூகத்துக்கு ஏற்படுற ஒரு அவமானம். அதனால் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கணுங்கிறதோட முடிச்சுக்கிறோம். ஐயா, நேற்று வந்து அடக்கம் பண்ணுற நல்ல அடக்கம் தான் பண்ணிட்டு போனோம். நாங்கள் பெரிய இடத்துலேருந்து தான் போனோம். அதுக்கப்புறம் வந்து நேற்று சாயங்காலம் 4:30 மணி ஆகிடுச்சு. நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு போகும்போது நல்லபடியாக தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ காலைல பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வரதுக்காக இயற்கையாக நாங்கள் வருவோம், எப்போதுமே இங்கே வருவோம், இந்த பக்கத்தில் தான் வருவோம். வரும்போது பார்க்குறோம், பாப்பா எந்த அளவுக்கு இருந்ததோ அதேமாரி ஃபுல்லாக துணி தெரிகிற அளவுக்கு நோண்டிடுச்சு. மூஞ்சி தெரிகிற அளவுக்கு, காது தெரிகிற அளவுக்கு நோண்டிடுச்சு. மூஞ்சி மட்டும்தான் தெரிலங்க, பாக்கியெல்லாம் துணி தெரிகிற அளவுக்கு மம்டி போட்டு இழுத்த அளவுக்கு பண்ணிடுறாங்க. அது இந்த அளவுக்கு எப்படி புதைச்சோமோ அதேமாரி நோண்டுற அளவுக்கு காரணம் என்ன அதுன்னு எனக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரிலங்க. அதுக்கு உள்ள நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தா போதுங்க. இதேமாரி வேறு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்க. எங்களுக்கு டவுட்டாக இருக்குங்கிறதுனால தான் சார், பாப்பா இருக்கா இல்லையா எனக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான். ஏன்னா 3 அடிக்கு மேலே 4 அடி போகும்போது துணி தெரியாமல் தோண்டிட்டாங்க. அது யார் என்னன்னு ஒன்றும் தெரியலிங்க சார். அதுதாங்க அது என்னன்னு தெரியலிங்க. நகை எதாவது இருக்குமா என்னன்னு பார்க்குறதுக்காக பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாவது மண்டை ஏதாவது பண்ணுறதுக்காக பண்ணாங்களான்னு தெரியலிங்க. இல்லை நகைலாம் ஒன்றும் இல்லைங்க, அதில் அதெல்லாம் அது மட்டும்தாங்க சார்.